ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஆகஸ்ட் மந்த்து கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? இது வந்து டிசிஏ வித் ராகுல் சார்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனல்லேருந்து தான் எடுத்து நடத்துகிறோம். இந்த சேனலில் வந்துட்டு கரண்ட் அஃபேர்ஸோடு சேர்த்து ஸ்டாட்டிக் ஜிகேலும் இடையில ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது வந்து ரிவைஸ் பண்ணிக்கிறதுக்கு நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் இந்த சேனலோட நோட்ஸ் எடுத்து நான் படிக்கிறேன். நீங்களும் இதில் ட்ரை பண்ணி பாருங்கள், இதை ரிவைஸ் பண்ணி பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எக்ஸாம்லேயும் வரும். மற்ற சோர்ஸையும் நீங்கள் யூஸ் பண்ணுறலாம், யூஸ் பண்ணுங்கள். இது எனக்கு ஓரளவு கம்ஃபர்டபுளாக இருந்தனால நான் இது யூஸ் பண்ணேன். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம். இதில் வந்துட்டு நான் எல்லோ கலரில் அண்டர்லைன் பண்ணியிருப்பேன். அதை மட்டும் நீங்கள் படிச்சுக்கிட்டீங்கனாலே போதும், அதுவே யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஸோ மற்ற எல்லாத்தையும் ஸ்க்ரோல் பண்ணி விட்டுடலாம். ரொம்ப தேவையானது தான் நான் அதில் வந்து அண்டர்லைன் பண்ணியிருப்பேன். India has become the largest producer of aluminium in the world. இந்த இது 4th இருக்கும் நம்ம. ஸோ இது வந்துட்டு ஒரு ஜாகிரஃபியில் வந்து அந்த மினரல்ஸ் அண்ட் ரிசோர்ஸ்னு ஒரு டாபிக் இருக்கும். ஸோ அதுக்கு கீழே வர மாதிரி இருக்குது. அதனால் இந்த இதை நான் வந்துட்டு மார்க் பண்ணியிருக்கேன். இது வந்து கண்டிப்பாக கேட்குறதான சான்சஸ் அதிகம். ஓகேவா? இப்போ அலுமினியம் எங்கெங்கெல்லாம் அதான் இந்தியாவில் இருக்கும், அந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் படித்து வச்சுக்கணும் ஜாகிரஃபி படிக்கிறப்ப. இதில் நீங்கள் எந்த கொஸ்டின் வேணால் எல்லா கலரில் என்னென்னலாம் மார்க் பண்ணியிருக்கணும் அதை மல்டிபிள் டைம்ஸ் ரிவைஸ் பண்ணுங்க போதும். அடுத்து யாமினி கிருஷ்ணமூர்த்தி பாஸ்ட் அவே அட் தி ஏஜ் ஆஃப் 84. ஓகேவா? ரிலேட்டடு அவங்க என்ன அது அப்படின்னு கேட்கும். பரதநாட்டியம் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். பரதநாட்டியம் அண்ட் குச்சிப்புடி இது ரெண்டுமே அவங்க இது. ஸோ அவங்க எப்பப்போ அவார்டு வாங்கினாங்க, சென்னையில் அவங்க அகாடமி நேம், அந்த காலக்ஷேத்ரா அந்த அகாடமி நேமு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? இது அவங்கள பற்றின டீட்டெயிலாம் எல்லாமே இருக்கும். இதெல்லாம் எம்டிஎஸில் கேட்ட கொஸ்டின். ஓகேவா? 1968 பத்மஸ்ரீ, பத்மபூஷன், விபூஷன், சங்கீத நாடக அகாதமி விருது, இதெல்லாம் வந்து நல்லா பார்த்து வச்சுக்கணும். இவங்க வந்து அந்த பரதநாட்டியில் சதிராட்டம்ங்கிற அந்த இது, லார்ட் சிவா, இந்த மாதிரி எல்லா பந்தநல்லூர், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நல்லா பார்த்து வச்சுக்கணும். இதில் எல்லோ கலரில் நான் மார்க் பண்ணியிருக்க மட்டும் பாருங்கள், அதுவே வந்து எனக்கு தான். Which state government has announced to procure all crops are minimum support priceன்னு சொல்லிட்டு எம்எஸ்பி அப்படின்னு சொல்லிட்டு இதுவும் வந்துட்டு எக்கனாமிக்ஸில் ஒரு டாபிக் தான். அது வந்துட்டு ஹரியானாவில் இது பண்ணியிருக்காங்க. ஓகேவா? மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ், குறைந்த இல்லை அப்படின்னு வரும்ல, அதை பற்றின டீட்டெயில் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அடுத்து நோபல் அவங்க வந்துட்டு எங்கள் பங்களாதேஷில் வந்துட்டு எங்கள் ஆட்சி தான் இதாகிடுச்சு. ஒரு பிஎம் அவங்க இருந்தாங்க, லேடி, அவங்க வந்து போயிட்டாங்க. அதுங்களுக்கு பேரில் இன்டரிங் கவர்மெண்ட் முகமது யூனஸ். இது ஏன் படிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து நெய்பர்ஹுட் கண்ட்ரி. ஓகேவா? பங்களாதேஷ் நெய்பர்ஹுட் கண்ட்ரி. ஸோ அங்கே என்ன நடக்குதுன்னு நம்மளுக்கு தெரியணும், அதனால் பார்த்து வச்சுக்கணும். நெக்ஸ்ட் வந்துட்டு விச் இஸ் த ஹையஸ்ட் அவார்ட் கிவன் பை தி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இன் தி ஃபீல்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக், நேஷ்னல் சயின்ஸ் அவார்ட்ஸ் அதில் வருது. ஓகேவா? அதுதான் அந்த ஹையஸ்ட் அவார்டு. அது யார் யார் வாங்கியிருக்கா, என்ன எது, எல்லா டீட்டெயிலும் இதில் இருக்குது. ஓகேவா? இதில் எல்லோ கலரில் மார்க் பண்ணியிருக்கிறது மோஸ்ட்லி அவார்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். இது என்னது? விச் ஸ்டேட் ஹேஸ் அப்ரூவ்ட் தி இந்தியாஸ் தேர்ட் லார்ஜஸ்ட் டைகர் ரிசர்வ் ஃபோகஸிங் ஆன் தி சேவ் டைகர் மிஷன், சத்தீஸ்கர். ஓகேவா? இந்த மாதிரி ஜாகிரஃபி ரிலேட்டடு, எக்கனாமிக்ஸ் ரிலேட்டடு, ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடு. விச் சிட்டி வில் ஹோஸ்ட் தி 34th ஓகேவா சம்மர் ஒலிம்பிக், லாஸ் ஏஞ்சல்ஸ். அது தெரிஞ்சு வச்சுக்கணும் நம்ம. இப்போ 2028 யூஎஸ்ஏல. ஓகேவா? ஸ்போர்ட்ஸு, அவார்ட்ஸு, அப்பாயின்மெண்ட்ஸு, ஜாகிரஃபி, எக்கனாமிக்ஸ் ரிலேட்டட், இதுதான் ரொம்ப முக்கியம். ஃபஸ்ட்டு எவர் குளோபல் உமன்ஸ் கபடி லீக் இன் செப்டம்பர் 2024. இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. எங்கே ஹோஸ்ட் பண்ணிங்க? ஹரியானாவில். ஓகேவா? ஃபஸ்ட் எவர் குளோபல் உமன்ஸ் கபடி லீக். நெக்ஸ்ட் வந்துட்டு வாட் இஸ் த ராகுல் நவீன்ஸ் டேனர் ஆஸ் டைரக்டர் ஆஃப் என்ஃபோர்ஸ்மெண்ட். இவங்க வந்துட்டு 2 இயர்ஸ்க்கு இவங்களை இது பண்ணியிருக்காங்களுக்கு. ஸோ இது எம்டிஎஸில் கேட்ட கொஸ்டின் 2024.
இது வச்சு இங்கே இருக்குது. ஓகே, ஹூ ஹாஸ் ரீசன்ட்லி பீன் அப்பாயிண்டட் ஆஸ் த நெக்ஸ்ட் ஹோம் செக்ரட்டரி ஆஃப் த கண்ட்ரி. ஹோம் மினிஸ்டர் நமக்கு தெரியும், ஹோம் செக்ரட்டரி கோவிந்த் மோகன், இவங்க தெரிஞ்சுக்கணும். அப்பாயின்மெண்ட் நியூலி டிக்ளேர்டு ராம்சர் சைட்ஸ் நஞ்சாராயன் அப்படின்றது. நஞ்சாராயன் பேர்ட் சாங்சுரி எங்கே இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா மத்திய பிரதேஷ். ஓகேவா, அதுதான் நியூ. அப்போ ராம்சார் சைட்டில் ஒன்று புதுசாக வந்திருக்கு. ஆல்ரெடி ஒரு 5 இது லாஸ்ட் இயராக அது ஒன்று, அதில் ஒரு தமிழ்நாட்டில் 3, கர்நாடகாவில் 2, அந்த மாதிரி ஒரு 5 இதாகி 80 இருந்துச்சு. இது 81st. அப்போ இந்த மாதிரி புதுசாக வந்திருக்கு. ஸோ அப்போ நம்ம படிச்சுக்கணும். தவா ரிசர்வே அது பார்த்துக்கணும். அப்புறம் அந்த நஞ்சாராயணா அந்த இதெல்லாம் பார்த்து வச்சுக்கணும். இப்போ நம்மளுக்கு வந்து ராம்சார் சைட்ஸ் பற்றி ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் வந்துச்சு, அதனால் அது ரிலேட்டடான ஸ்டாட்டிக் ஜிகே மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸ்டேட் வைஸ் நம்பர் ஆஃப் இது எங்கே அதிகம் இருக்குது, தமிழ்நாடு தான் ஃபஸ்ட்டு இருக்குது. அப்புறம் லார்ஜஸ்ட் ராம்சார் சைட்ஸு என்ன, இது ஸ்மாலஸ்ட் ராம்சார் சைட்ஸு அதை பற்றின டீட்டெயில்ஸு, ஓல்டஸ்ட் ராம்சார் சைட்ஸு இதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்துக்கோங்க. விச் கண்ட்ரி வில் ஹோஸ்ட் த 9th ICC உமன்ஸ் T20 வேர்ல்டு கப் அதை வச்சு கேட்டுருக்காங்க. யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் UAEல 9th ICC உமன்ஸ் T20 வேர்ல்டு கப் எங்கே நடந்ததுன்னா இது UAE. ஹூ டுக் சார்ஜ் ஆஸ் டைரக்டர் ஜெனரல் ஆஃப் எம்ப்ளாயி ஸ்டேட் இன்சூரன்ஸ் கார்பரேஷன், அந்த ESI அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதில் அசோக் குமார் சிங் அவங்க இது பண்ணியிருக்காங்க. Who has been awarded the National Lata Mangeshkar Award for year 2023? யார் கிடைச்சிருக்காங்க? நம்ம சூப்பர் சிங்கர்லாம் வருவாங்களே, சித்ரா அவங்க, KS சித்ரா மேம், அவங்களுக்கும் உத்தம் சிங் அவங்களுக்கும் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஓகேவா, இது வந்து வேர்ல்டு டாலஸ்ட் ஸ்டாச்சுஸ் எது அப்படின்னு தான் இந்தியாவோடது தான் ஃபர்ஸ்ட்ல இருக்கு. சர்தார் வல்லபாய் பட்டேல் ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டியா அவங்களோடது. இல்லை எல்லோ கலரில் மார்க் பண்ணியிருக்கிறது மட்டும். ஹூ ஹாஸ் பீன் எலெக்டட் ஆஸ் அ 4th இண்டிபெண்ட் சேர்மன் ஆஃப் த இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் கவுன்சில், ஜெய்ஸா அவங்க தான் வந்திருக்காங்க. ஸோ பார்த்துருப்பீங்க. டைரக்டர் ஜெனரல் ஆஃப் நேஷ்னல் செக்யூரிட்டி கார்டு, ஓகேவா, அதில் வந்து பார்த்தோம்னா டி ஸ்ரீனிவாசன் அவங்க வந்திருக்காங்க. ஓகேவா, அப்பாயின்மெண்ட்ஸ் ரொம்ப முக்கியம். ஜிடி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஹூ ஹாஸ் அப்பாயின்மெண்ட் சேர்மன் ஆஃப் சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃப் CEO ஆஃப் ரயில்வே போர்டுக்கு யார் அப்படின்னு பார்த்தோம்னா சதீஷ்குமார் அவங்க தான். ஸோ NTPC வருது, அவங்களுக்கு யூஸ்ஃபுல் தான் அது. How many bank accounts were open under the பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனா, அந்த இது கீழே எத்தனை கோடின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் எங்கே இருக்கு? இது வந்து 2014 வந்துட்டு இது பண்ணியிருக்காங்க, ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இதுலேயே ஆன்சர் இதுக்கு இல்லை. ஸோ ஆனால் கொடுத்து வச்சுருக்காங்க. சரி, ஓகே, இது என்னன்னு நெட்டில் போட்டு பார்த்துக்கோங்க அந்த கொஷினுக்கு ஆன்சர் என்ன அப்படிங்கிறது. நெக்ஸ்ட்டு, who won the SAFF Under-20 ஃபுட்பால் சாம்பியன்ஷிப் டைட்டில் யார் ஜெயிச்சது? பங்களாதேஷ் தான் ஜெயிச்சிருக்கு. ஸோ இது கேட்கறதுக்கான சான்ஸ் இல்லைன்னு நினைக்கிறேன். ரீசன்ட்லி பீன் அப்பாயிண்டட் DG ஆஃப் CISF அதில் கேட்டிருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா ரஜ்விந்தர் சிங் பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க. விச் கண்ட்ரி வில் ஹோஸ்ட் த 8th உமன்ஸ் ஏசியன் ஹாக்கி சாம்பியன்ஸ் ட்ராஃபி காம்படிஷன் 2024? இந்தியா தான். ஓகேவா, ஹோஸ்ட் 8th உமன்ஸ் ஏசியன் ஹாக்கி. இந்த ஹாக்கி ஃபுட்பால் நல்லா பார்த்து வச்சுக்கணும். அது வந்து ஜூனியரா சீனியரா அந்த மாதிரி தேசம் பார்த்து வச்சுக்கணும். 33rd கேபினட் செக்ரட்டரி ஆஃப் தி இந்தியன் கவர்மெண்ட் ராஜு கபூர் அவங்க தான்.
இம்பார்ட்டன்ட் செக்ரட்டரியேட் அதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? அவ்வளோதான். இதுதான் வந்துட்டு செப்டம்பர் மந்த்து. உங்களோட டெலகிராம் சேனலும் இருக்குது, ஸோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பார்த்துக்கோங்க. இதோட முடிஞ்சிச்சு. என்ன மாதம்? ஆகஸ்ட் மந்த்து கரண்ட் அஃபேர்ஸ் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த மந்த்துக்கு பார்ப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.